ஸ்ரீ காசி காண்டம் 20ஆம் அத்தியாயம். துருவசுவாமியின் கதை. இறைவனின் தரிசனம். கணங்கள் கூறியதாவது: அந்த காட்டிலிருந்து வெளியே வந்த மன்னன் உத்தானபாதனின் மைந்தனான துருவசுவாமி யமுனை நதிக்கரையில் உள்ள அழகிய மதுவன காட்டை அடைந்தார். அது பகவான் ஹரிமேதஸின் முதல் பெரிய புனித தலமாகும். அந்த இடத்தை அடைந்த பிறகு ஒரு பாவமுள்ள உயிரினம் கூட நிச்சயமாக பாவமற்றதாகிவிடும். பெரிய பிரம்மனான வாசுதேவரின் புனித நாமத்தின் ஜபத்தை செய்து அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டு தியானத்தில் நிலைத்த கண்களால் அந்த இறைவன் நிறைந்த முழு பிரபஞ்சத்தையும் கண்டார். அவர் எல்லா இடங்களிலும் பகவான் ஸ்ரீஹரியை கண்டார். சூரியனின் கதிர்களில் ஸ்ரீஹரி, காடுகளில் நரிகள், மான்கள் மற்றும் சிங்கம் மற்றும் பிற விலங்குகள் வடிவில் ஸ்ரீஹரி சுற்றி வருகிறார் காட்சிப்படுத்தினார். தவளைகள், ஆமைகள் போன்ற வடிவங்களில் பகவான் ஸ்ரீஹரி, அரசர்களின் தொழுவத்தில் குதிரை போன்ற வடிவங்களில் பகவான் ஸ்ரீஹரி, பாதாள உலோகங்களில் அவர் அனந்த அதாவது சேஷ அரவத்தின் வடிவத்தில் இருந்தார். ஆகாயத்தில் அவர் அனந்த எல்லையற்ற என்று அழைக்கப்படுகிறார். அவர் தனித்தவராகவும் வேறுபடுத்தப்படாதவராகவும் இருந்தாலும் அவருக்கு எண்ணற்ற வடிவங்கள் உள்ளன. எப்போதும் தேவர்களில் வசிப்பவர், தேவர்களின் வசிப்பிடமாக இருப்பவர் வாசுதேவர். அவரது வசனம் அவித்யா காரணமாக அவர் எங்கும் பிரகாசிக்கிறார். வேர் விஷ் என்பது அனைத்தையும் வியாபித்திருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயரில் அர்த்தமுள்ளதாகிறது. அனைத்து புலன்களின் மீதும் சர்வ வல்லமை உள்ள கட்டுப்பாட்டை கொண்டவர். எனவே அவர் ஹிருஷிகேசர் என்று நன்கு அறியப்படுகிறார். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். மகா பிரளயத்திலும் இறுதி அழிவு. அவரது பக்தர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. எனவே அவர் அச்சுதன். அவர் மட்டுமே உலகம் முழுவதும் வியாபித்துள்ளார். அவர் மாறாதவர். நேரடி நிர்வாகத்தின் மூலமும் பக்தருக்கு தனது சொந்த அடையாளத்தை முக்தி வளமாக வழங்குவதன் மூலமும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட முழு பிரபஞ்சத்தையும் அவர் விளையாட்டுத்தனமாக தாங்கி பராமரிக்கிறார். எனவே அவர் விஸ்வம்பரர் என்று அழைக்கப்படுகிறார். துருவசுவாமியின் விழிகள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை தவிர வேறு எதையும் கண்டதில்லை. ஏனென்றால் எப்போதும் புண்டரீகாட்சர் மற்றும் வேறு யாரும் காணப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவரது செவிகள் முகுந்த, கோவிந்த, தாமோதர, சதுர்புஜ மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிற திருநாமங்கள் தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் கேட்டதில்லை. சங்கம் மற்றும் சக்கர கோடுகளால் குறிக்கப்பட்ட அவரது கரங்கள் கோவிந்தரின் பாதங்களை தேடுவதையும் அவரால் விரும்பப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட வேலைகளையும் தவிர வேறு எந்த வேலையும் செய்யவில்லை. உலகை பாதிக்கும் எதிரெதிர் ஜோடிகளிலிருந்து விடுபட்ட ஸ்ரீஹரியின் பாதங்களில் அவரது மனமானது நிலைத்திருந்தது. மற்ற அனைத்தையும் குறித்த எண்ணத்தை தவிர்த்து அது முற்றிலும் நிலையாக மாறியது. அவர் விரிவான தவத்தை செய்ததால் அவரது பாதங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமே தஞ்சம் புகுந்தன. ஸ்ரீமன் நாராயணரின் வசிப்பிடத்தின் எல்லையை விட்டு எங்கும் அசையவில்லை. கோவிந்தரின் நல்ல குணங்களை புகழ்ந்து அதில் மகிழ்ச்சி அடைந்து உயர்ந்த நோக்கத்துடன் தவம் செய்ய மட்டுமே அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தேவி கமலையின் அதாவது மகாலட்சுமியின் தேவியின் திருநாமங்களின் அமிர்த சாறை மட்டுமே ருசித்த அவரது நாக்கு வேறு எந்த சாறையும் விரும்பவில்லை. ஸ்ரீமுகுந்தனின் தாமரை போன்ற திருப்பாதங்களின் இனிமையான நறுமணத்தால் மகிழ்ச்சி அடைந்து நறுமணம் மிக்க அவரது வாசனை உறுப்பு மற்றும் வாசனைகளை தொடர்ந்து தவிர்த்தது. மதுவின் எதிரியின் 2 பாதங்களை தொட்ட பிறகு அந்த இளவரசனின் தொடுதல் உறுப்பு அனைத்து வகையான தொடுதல் இன்பங்களின் இன்பத்தையும் அடைந்தது. அனைத்து வகையான புலன்களின் அடிப்படையான மிகப்பெரிய பகவான் தாமோதரனை அடைந்த பிறகு துருவசுவாமியின் புலன் உறுப்புகள் முழுமையாக திருப்தி அடைந்தன. 3 உலகங்களை ஒளிரச் செய்த அதாவது எரித்த அவரது தவத்தின் சூரியன் உதயமான போது சந்திரன், சூரியன், நெருப்பு மற்றும் நட்சத்திரங்களின் அனைத்து மகிமையும் அணைந்தது. துருவசுவாமியின் தவத்தால் தேவேந்திரன், சந்திரன், அக்னி, வருணன், வாயு, குபேரன், யமன், நைருத்தன் மற்றும் பிற முக்கியமான சொர்க்கவாசிகள் தங்கள் நிலைகளில் சந்தேகப்பட்டனர்.
வானில் பறக்கும் தேர்களில் வசுக்கள் போன்ற பிற சொர்க்கவாசிகளும் துருவசுவாமிக்கு பயந்து தங்கள் அதிகார உரிமைகள் குறித்து அதிகரித்து வரும் பதட்டத்தை உணர்ந்தனர். துருவசுவாமி தரையில் கால் வைத்த இடமெல்லாம் பூமி அவரது எடையால் மூழ்கியது. அவரது கை கால்கள் மீது படும் நீர் அவர் மீதான பயத்தால் தங்கள் சோம்பலை நீர்மை தவிர்த்து வேறு இடங்களில் கூட தங்கள் நிலையை தக்க வைத்து சுவையாக இருப்பது அற்புதம். அவரது தவத்தின் மகிமையால் சித்தர்களின் வடிவங்கள் மற்றும் குணங்களுடன் எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து பிரகாசமான பிரதிபலிப்புகளும் அவரது பார்வைக்குள் வந்தன. அவரது சொந்த குணமான நீ தூரத்தில் வேறு எந்த இடத்தில் நிலை நிறுத்தப்பட்டிருந்தாலும் காற்று அவரை துருவசுவாமியின் தொடுதல் உறுப்புக்கு என்றென்றும் கொண்டு வந்தது. துருவசுவாமியை திருப்திப்படுத்துவதில் அவர் குறியாக இருந்ததால் ஒலியின் தரம் முழுவதையும் சொற்கள் அவரது துருவசுவாமியின் செவிகளின் வசம் வைத்தது. 5 பூதங்களாலும் நாள்தோறும் திருப்தி அடைந்த அவர் கோவிந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனதை கொண்டு தவம் செய்வதையே மற்ற அனைத்தையும் விட பெரியதாக கருதினார். கௌஸ்துப ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்ட மார்பை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தின் காரணமாக பிரபஞ்சமானது இளவரசரான துருவசுவாமியால் முழுமையாக பிரகாசமாக மிகுந்த ஒளியுடனும் காணப்பட்டது. அவரது தவத்திற்கு பயந்து தேவேந்திரன் மிகவும் கவலை கொண்டான். துருவசுவாமி என் பதவியை விரும்பினால் நிச்சயமாக அதை கைப்பற்றியிருப்பார். தெய்வீக கன்னிகைகளின் குழு வளர்ந்த தனிமை பழக்கத்தை ரத்து செய்ய வல்லது. அவர்கள் ஒரு பையனை பொறுத்தவரை வலிமையானவர்கள் அல்ல, ஆனால் இளமையை பொறுத்தவரை அவர்கள் அவ்வளவு வலிமையானவர்கள். நான் என்ன செய்வது? துறவிகளின் தவங்களை, அதாவது காமம் மற்றும் கோபத்தை அளிப்பதில் எனக்கு 2 உதவியாளர்கள் உள்ளனர். குழந்தை துருவனை பொறுத்தவரை அவர்கள் வலிமையானவர்கள் அல்ல. இந்த குழந்தைக்கு என்னுடைய ஒரே ஒரு வழி மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். அவனை பயமுறுத்த நான் பயங்கரமான தீய சக்திகளின் கூட்டங்களை அனுப்புவேன். அவனது குழந்தைத்தனமான பலவீனத்தில் அவன் தீய சக்திகளால் பயந்து நிச்சயமாக தவங்களை கைவிடுவான். இவ்வாறு முடிவு செய்து வாசவன் தீய சக்திகளின் கூட்டத்தை அனுப்பினான். ஒவ்வொரு உறுப்பிலும் கரடியை போன்ற பயங்கரமான பற்களை கொண்ட, ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற நீண்ட கழுத்தை கொண்ட ஒரு குறிப்பிட்ட தீய ஆவி அந்த குழந்தையை நோக்கி விரைந்தது. புலியின் முகத்துடன் ஒரு குறிப்பிட்ட தீய ஆவி யானையின் உயர்ந்த உடலில் அமர்ந்தது. அது அதன் பயங்கரமான வாயை அகலமாக திறந்து அடிக்கடி கர்ஜித்து கொண்டு அவனை நோக்கி விரைந்தது. ஒரு சதை துண்டை, அதாவது பயங்கரமான கோரை பற்களை கொண்ட ஒரு ஆவி அவசரமாக மென்று அவனை பார்த்து மிரட்டுவது போல் கோபமாக அவனை நோக்கி விரைந்தது. தன் கொம்புகளின் கூர்மையான நுனிகளால் உயர்ந்த கரைகளை கிழித்து தன் குழம்புகளால் தரையை பிளந்து ஒரு பெரிய காலை அவனை நோக்கி முழக்கமிட்டது. ஒரு பாம்பின் வடிவத்தை ஏற்று பயங்கரமான பேட்டை கொண்ட ஒரு ஆவி விரிந்து ஒரு ஜோடி நாக்குகளை தொங்கவிட்டு உருட்டி கொண்டிருந்தது. எருமையின் வடிவத்தில் இருந்த ஒரு ஆவி தன் கொம்புகளின் நுனிகளால் பாறைகளை எரிந்து தன் வாளால் தரையில் அடித்தது. ஆவேசமாக மூச்சுவிட்டு துருவசுவாமியை நெருங்கியது. காட்டு தீயால் ஓரளவு எரிந்த பனை மரங்களை போன்ற ஒரு ஜோடி தொடைகளை கொண்ட ஒரு ஆவி தன் வாயை அகலமாக திறந்து அவனை பயமுறுத்த முயன்றது. மேகங்களுக்கு எதிராக போராடும் அதன் முடிகளுடன் நீண்ட மெலிந்த வயிறு மற்றும் குளிர்ந்த பழுப்பு நிற கண்கள் கொண்ட ஒரு ஆவி அவனை குழப்பியது. வலது கையில் ஒரு கத்தியையும் இடது கையில் ஒரு மண்டை ஓட்டையும் பிடித்து கொண்டு முகம் வெட்டப்பட்ட ஒரு ஆவி கர்ஜித்து சீழ்கை அடித்து கொண்டே அந்த குழந்தையை நோக்கி விரைந்தது. ஒரு பெரிய சால மரத்தை பிடித்து கொண்டு பயங்கரமான சத்தம் எழுப்பியபடி ஒரு ஆவி ஒரு தடிமனான கோலை பிடித்த மரண கடவுளை போல அவரை நோக்கி விரைந்தது. ஒரு புலியின் பெரிய வாயை கொண்ட மரண கடவுளின் குகையை போன்ற இருள் சூழ்ந்த ஒரு இடத்தை கொண்ட ஒரு ஆவி அவரை நோக்கி விரைந்தது. ஆந்தையின் வடிவத்தை எடுத்து கொண்ட ஒரு ஆவி துருவசுவாமியை பயங்கரமான சீரல் சத்தங்களால் பயமுறுத்த முயன்றது. இதயம் நடுங்கியது. ஒரு பெண் அரக்கி யாரோ ஒருவரின் அழும் குழந்தையை கொண்டு வந்து அதன் குடலில் இருந்த இரத்தத்தை குடித்து தாமரை தண்டு போல எலும்பை மென்று தின்றாள். அவள் மெல்லுவதை தொடர்ந்தாள். துருவா, எனக்கு தாகமாக இருக்கிறது.
இந்த சிறுவனின் எலும்புகளைப் போல உன் இரத்தத்தையும் நான் குடிப்பேன். ஒரு குறிப்பிட்ட பெண் தீய ஆவி புல்லையும் மரத்தையும் கொண்டு வந்து அவற்றை சுற்றிலும் சிதறடித்தது. பின்னர் அது ஒரு காட்டு தீயை மூட்டி ஒரு கடுமையான காற்றால் மேலும் கடுமையானதாக மாறியது. ஒரு காட்டேரியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தெய்வம் மரங்களையும் பாறைகளையும் பிளந்து ஆகாயத்தின் பாதையை தடுத்தது. இதனால் அது மிகவும் நடுங்கியது. இன்னொன்று அன்னை சுனீதியின் வடிவத்தை எடுத்தது. தூரத்திலிருந்து சிறுவன் இருக்கும் திசையை பார்த்து அவள் மிகுந்த துயரத்தில் அடிக்கடி மார்பில் அடித்து கொண்டு புலம்பினாள். வஞ்சகமாக அவள் அனுதாபம் மற்றும் பாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாள். அன்பானவனே, நீ என் ஒரே அடைக்கலம். ஆனால் மரணத்தின் கடவுள் என்னை கொல்ல விரும்புகிறார். உன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு நீ உண்மையிலேயே அன்பானவன். என் உயிர் கிட்டத்தட்ட போய்விட்டது. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. உன்னை காண ஆவலுடன் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு காடுகளிலும் மலைகளிலும் உள்ள ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு துறவி இல்லத்திலும் அலைந்து திரிந்து நான் சோர்வாக இருக்கிறேன். மகனே, நீ தவத்திற்காக புறப்பட்டதிலிருந்து அன்றிலிருந்து நானும் உன் தேடலில் வெளியே வந்துள்ளேன். என் குழந்தையே, சுருச்சியின் குறும்பு வார்த்தைகளால் நீ இருந்ததைப் போலவே நானும் மிகவும் துயரமடைந்தேன். அவளுடைய வார்த்தைகள் என்னை நெருப்பைப் போல் எரிக்கின்றன. நான் ஒருபோதும் தூங்குவதில்லை, விழித்திருப்பதில்லை, கவனமாகவும் இருப்பதில்லை. நான் ஒருபோதும் உணவருந்துவதில்லை, நீரருந்துவதில்லை. உன்னை பிரிந்த துக்கத்தில் ஒரு யோகினியைப் போல நான் உன்னை தியானிக்கிறேன். தூக்கம் இழந்த என் கண்களால் மிகவும் துரதிருஷ்டவசமான நான் கனவில் கூட உன் முகத்தை காணவில்லை. எல்லா விதத்திலும் என்னை உன் பிரிவின் துயரத்தை போக்க நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். ஆனாலும் உதயமாகும் சந்திரனை கூட நான் காணவில்லை. அது உங்கள் குடும்பத்தின் பிரதிநிதி சீட்டு. என் தலைமுடியின் ஒழுங்கற்ற நெற்றி முடிகள் என் காதுகளில் படர்ந்துள்ளன. எனவே உன் உதடுகள் நிறைந்த வார்த்தைகளைப் போல இனிமையாக ஒலிக்கும் காகத்தை நான் கேட்கவில்லை. உன் உடலுடன் தொடர்பு கொண்டதால் மிகவும் இனிமையான காற்று போதுமான ஓய்வுடன் என்னை தழுவவில்லை. துருவனே, நான் தாய் பாசத்தால் அதிகமாக கிளர்ந்தெழுந்திருக்கிறேன். துருவனே, நான் ஒரு அரசனின் மனைவியாக இருந்த போதிலும் எந்த நாடுகள், எந்த ஆறுகள், எந்த மலைகள் ஆகியவற்றை நான் கடந்து செல்லவில்லை. துருவன் இல்லாமல் இவை அனைத்தையும் பார்த்து நான் குருடனாக்கப்பட்டேன். அன்பு மகனே, ஒரு குருடனின் துணை தோளின் நிலையை ஏற்று உன் பாலூட்டும் தாயான என்னை நீ காப்பாற்று. அன்பான மைந்தனே, மனிதர்களில் முதன்மையானவனே, உன்னுடைய அந்த மென்மையான உறுப்புகள் எங்கே? கடின உழைப்பாளிகளால் மட்டுமே அடையக்கூடிய இந்த கடுமையான தவம் எங்கே? அன்பான மைந்தனே, தாங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். இந்த தவத்தின் மூலம் ஒரு பேரரசரின் இளவரசரின் அந்தஸ்தை விட வேறு என்ன அடைய வேண்டும்? மைந்தனே, உன்னுடைய இந்த வயதில் உன் சொந்த வயதின் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து இளம் குழந்தைகளுக்கு ஏற்ற பொம்மைகளுடன் விளையாட வேண்டும். அதன் பிறகு இளமையை அடைந்த பிறகு நீ தியானத்தில் ஈடுபட்டு அனைத்து கதைகளுக்கும் எஜமானனாக மாற வேண்டும். அதன் பிறகு இளமையின் முதிர்ச்சியை அடைந்து புலன்கள் மற்றும் புலன்களின் கடமைகளை நிறைவேற்றி பெண்கள், மாலைகள், சந்தன பூச்சு போன்றவற்றின் மூலம் பல இன்பங்களை அனுபவிப்பாய். மிக சிறந்த நடத்தை கொண்ட பல நல்லொழுக்கமுள்ள மகன்களை பெற்றெடுப்பாய். உன் அரச மகிமையையும் சொத்துக்களையும் அவர்களுக்கு மாற்று. பின்னர் நீ உன் தவத்தையும் அமைதியையும் தொடர்கிறாய். உன் சிறு வயதிலேயே தவம் தொடர்பாக இந்த அசாதாரண முயற்சி ஏன்? கால் விரலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் உலர்ந்த மாட்டு சாணத்தில் உள்ள நெருப்பு எப்போது தலையின் உச்சிக்கு வரும்? ஒரு எதிரியால் தாக்கப்பட்ட ஒருவனால், அல்லது ஒருவரால் கௌரவம் இழிவுபடுத்தப்பட்ட ஒருவனால், அல்லது அனைத்து செழிப்பையும் இழந்த ஒருவனால் கடுந்தவத்தின் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இவர்களில் ஒருவரா? அப்படியானால் எது?
மானம் இழிவுபடுத்தப்பட்ட ஒருவனே துறவரத்தின் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கேட்டு துருவ சுவாமி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சூடான காற்றை சுவாசித்து பின்னர் தன் இதயத்தில் ஸ்ரீஹரியை தியானித்தார். அவர் தன் தாயிடம் பேசவில்லை. தீய சக்திகளால் அவருக்கு எந்த பயமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை துருவ சுவாமி அச்சுதனை தியானிப்பதில் ஈடுபட்டார். பல பயங்கரமான பொருள்களை ஆபரணங்களாக அணிந்திருந்த மற்ற தீய சக்திகளின் கூட்டம் அவரை பயமுறுத்த பல சைகைகளை காட்டியது. ஆனால் சுற்றிலும் சுதர்சன சக்கரத்தை கண்டது. மிகவும் புத்திசாலித்தனமானது. துருவ சுவாமிக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாப்பின்படி கோவிந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனதை கொண்டிருந்தது. அவர் துறவு நாற்றுகள் தரையில் வெடித்து வளர்ந்தது போல தீய சக்திகளின் கூட்டம் பயந்து போனது. அவர்கள் தங்கள் தீய நோக்கங்களில் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் நிலையான தீர்மானம் கொண்ட துருவ சுவாமியை வணங்கி அவர்கள் வந்த பாதையில் சென்றனர். இடியுடன் கூடிய மேகம் காற்றினால் அசைக்கப்பட்ட பிறகு பயனற்றதாக மாறுவது போல தீய சக்திகளின் கூட்டமும் சிதறடிக்கப்பட்டது. பின்னர் பயந்து போன சொர்க்கவாசிகள் அனைவரும் தேவேந்திரனுடன் விவாதித்து அவசரமாக பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடினர். அவர்கள் உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவரை வணங்கி புகழ்ந்தனர். அவர்களின் வருகைக்கான காரணத்தை கேட்டதும் அவர்கள் சமர்ப்பிப்பதற்கு ஒரு பொருத்தமான வாய்ப்பை கண்டறிந்ததும் அவர்கள் அவ்வாறு செய்தனர். தேவர்கள் கூறினர், படைப்பாளரே, பிரம்மதேவரே, 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் அனைவரும் தவம் செய்யும் உத்தான பாதரை மைந்தனான துருவ சுவாமி மிகவும் புத்திசாலித்தனமானவரால் அனைவரும் துன்பப்படுகிறார்கள். அன்பர்களே, துருவ சுவாமியின் நோக்கத்தையும் விருப்பத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களிடையே இருந்து அவர் பெரும் தவம் செய்வதன் மூலம் யாருடைய பதவியை பிடிக்க ஆர்வமாக இருக்கிறாரோ அவர் எங்களுக்கு அது புரியவில்லை. தேவர்களால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டவுடன் 4 முகங்கள் கொண்ட கடவுளான பிரம்மதேவர் புன்னகைத்தார். துருவ சுவாமியிடமிருந்து மனதில் பயத்தால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளித்தார். பிரம்மதேவர் கூறினார், சூரர்களே, உறுதியான மற்றும் நிலையான பதவியை விரும்பும் துருவ சுவாமிக்கு பயப்பட தேவையில்லை. நீங்கள் அனைவரும் தேவையற்ற உற்சாகமும் மன வேதனையும் இல்லாமல் போகலாம். அவர் உங்கள் பதவிகளை விரும்பவில்லை. உச்ச இறைவனின் பக்தருக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. உச்ச இறைவனின் பக்தர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை துன்புறுத்துபவர்களாக இருக்க மாட்டார்கள். தேவர்களின் இறைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்தி அவரது நேசத்திற்குரிய விருப்பத்தை பெற்ற பிறகு அவர் உங்கள் சொந்த பதவிகளை இன்னும் பாதுகாப்பாக மாற்றுவார். பிரம்மதேவர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் பிரம்மதேவரை வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் புறப்பட்டனர். அவர் மனதில் முழுமையாக தீர்மானமாக இருப்பதையும் சிறுவனுக்கு வேறு எந்த புகலிடமும் இல்லை என்பதையும் உணர்ந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணர் தனது வாகனமான தர்ஷ்யரில், அதாவது கருடனில் அமர்ந்திருந்த அவரை அணுகி கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மிகுந்த கண்ணியமும் செல்வமும் கொண்ட சிறுவனே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல புனித சபதங்களின் மகனே, உன் வரங்களை தேர்ந்தெடு. இந்த பக்கத்தில் முன்னேறுவதை தவிர்க்கவும். நீ ஏற்கனவே நீண்ட மன உளைச்சலால் துயரப்படுகிறாய். அமிர்தம் போன்ற வார்த்தைகளை கேட்டதும் அவன் விழிகளை திறந்து நீலக்கல் இரத்தினங்களின் அற்புதமான மகிமையின் ஒரு பெரிய தூணை கண்டான். அது வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக நீல தாமரைகளின் முழு கொத்துக்களுடன் விரிவடையும் ஒரு ஏரி போல தோன்றியது. பின்னர் துருவ சுவாமி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான முழு இடத்தையும் அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கருணை பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டார். அங்கே அவர் முன் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காட்சியளித்தார். உயர்ந்து வரும் மேகங்களுக்கு மத்தியில் மின்னல் கோடுகளின் மகிமை அவருக்கு இருந்தது. கருட வாகனத்தில் வந்த இறைவன் சோதனைக்காக தங்க மேருவை வைத்திருந்த ஒரு கோதுமை கல்லை போன்ற வானத்தை போல துருவ சுவாமிக்கு காணப்பட்டார்.
சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட கருநீல வானம் போல மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்த பகவான் ஸ்ரீஹரியை கண்டார். நீண்ட கைத்தடியைப் போல தன்னை நீட்டிய இறைவன் முன் அவர் சாஷ்டாங்கமாக வணங்கினார். நீண்ட காலத்திற்கு பிறகு தன் தந்தையை கண்ட சோகமான குழந்தையைப் போல அவர் உருண்டு அழுதார். நாரத முனிவர், சனந்தர், சனகர், சனத்குமாரர் மற்றும் பிற யோகிகளால் தொடர்ந்து துதிக்கப்பட்டவரும் யோகிகளில் மிகச் சிறந்தவருமான ஈரமான தாமரையை போன்ற கண்களை கொண்டவரும் கருணையால் நிறைந்த கண்ணீரால் நிறைந்தவருமான பகவான் தனது கரத்தினால் துருவ சுவாமியை உயர்த்தினார். சக்கரம் ஏந்திய பகவான் ஸ்ரீஹரி தனது அழுக்கடைந்த பாதங்களை தொட்டு தனது கைகளை இடைவிடாமல் கைகளால் நீட்டினார். தேவர்களின் இறைவனின் தொடுகையில் அவரது வாயிலிருந்து அற்புதமான வார்த்தைகள் வெளிப்பட்டன. துருவ சுவாமி ஸ்ரீஹரியை புகழ்ந்து இவ்வாறு கூறினார். 20ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.